அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகத்துல கேதுவை ஒரு முடக்கத்திற்கு உண்டான கிரகம், முட்டுச்சந்து கிரகம் என்றுதான் எல்லாரும் அழைக்கிறோம். அது உண்மைதான். தடைதாமதங்களை கொடுக்கக்கூடியவர். கேட்ட உடனே கேட்டதை கொடுக்காத ஒரே ஆத்மா கேது பகவான் தான். கேட்டதை உடனே கொடுக்க முடியாது. நான் கொடுத்துட்டா வந்தேன் சார், நான் யார்? நான் ஒரு முட்டுச்சந்து, நான் ஒரு முடக்குவாதத்திற்கு அதிபதி அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவரிடம் ஒரு உண்மையான ரகசியம் இருக்கு. எந்த ஒரு மனிதன் சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாற்ற முயற்சிக்கிறானோ அவன் மேல நமக்கு கோபம் தான் வரும். ரோட்டு வழி போறோம், போலீஸ்காரன் மறைச்சிட்டான், செக் பண்றான், எனக்கு லேட் ஆகுது அப்படிம்போம். அவன் என்ன செய்யறான்? எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கும் ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு. அதான் கேது. உங்களை வேகமான தன்மையை நிறுத்தி சரியாக இருக்கிறீர்களா, அப்ப போங்க அப்படின்னு சொல்லி வழிவிடுகிறன்றதான் கேது. இந்த கேதுவோடைய ஒரு ஆதிபத்தியமான உண்மையான ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னார், நீங்க தான் உலகத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். கேதுவை புரிஞ்சாச்சுன்னா நீங்க கொடிகட்டிய நபராக வந்து விடுவீர்கள். கேதுவை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடிகட்டிய நபராக வந்து விடுவீர்கள். எதுக்கு? கேது நின்ற இடத்தில் ஒரு முடக்கம் இருக்கும். இது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. அது எந்த வீடு? அந்த வீட்டு அந்த இடம் கொடுத்தவன் இருக்கான் இல்லையா, இடம் கொடுத்தவன் யாரோ அந்த காரகத்துவம் நமக்கு என்ன ஆதிபத்தியமோ அதை நமக்கு நாம் மதிக்காமல் போனதுனால்தான் கேது அங்கோ உட்கார்ந்தான். நீ அதை மதிக்கல, அதை மதிக்காதனால என்ன சொன்னா அவன் அந்த இடத்துல உட்காந்து, மதிக்காத இடத்தில் பூராம் கேது உட்கார்ந்திருப்பான். எந்த கிரகத்தை நீ மதிக்கவில்லையோ அந்த கிரகத்தோடு கேது சேர்ந்திருப்பான் அவன் ஜாதகத்தில். எந்த கிரகத்தை நீ மதிக்கவில்லையோ அதை தான் சுட்டி காட்டுது. கேது புதனோடு கேது, நீ கல்வியை மதிக்கல, தாய் மாமனை மதிக்கல, நட்பை மதிக்கல, அப்ப நீ புதனோடு கேது சேர்ந்துருவான். செவ்வாயோடு கேது, சகோதரியை மதிக்கல, சகோதரர்களை மதிக்கல, நீ என்ன சொல்றான்னா உன்னை என்ன சொல்றான்னா ஒரு சிறந்த ஆக்கவாதியாக வைத்து நான் நினைத்ததுதான் சட்டம், நான் நினைத்ததுதான் சட்டம், நீ ஒரு சர்வாதிகாரியாக சர்வாதிகாரியாக இருந்த காரணத்தினால் அப்ப செவ்வாயோட கேது சேர்ந்துருவான். அப்ப சர்வாதிகாரத்தை ஒடுக்கணும்ல. நீ எதை மதிக்கவில்லையோ, சர்வாதிகாரம் என்பது நான் எடுத்ததுதான் சட்டம், நான் எடுத்ததுக்குத்தான் நீ பணியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வாதிகாரம், அந்த மாதிரி இருந்தா போய் பார்க்கணும். சூரியனோடு கேது, தகப்பனை மதிக்கல, தகப்பனுடைய வர்க்க வழிகளை நீ மதிக்காம இருந்த, அரசாங்கத்தை மதிக்கல, அரசு உத்தியோகத்தை மதிக்கல, டெய்லி எந்திரிச்சோன்னே இவெல்லாம் எதனா காலையில ஒருத்தன் சூரியன் ஒருத்தன் ஊச்சி வரானா அவனெல்லாம் நம்ம கும்பிடணுமா, இது வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறவனுக்கு பூரா இருந்தவனுக்கு எல்லாமே சூரியனோடு கேது சேர்ந்துருவார். சனியோடு கேது சேர்ந்திருப்பார். எதுக்கு? வேலையை மதிக்கல, தொழிலாளியை மதிக்கல, கீழ்மட்ட மக்களை மதிக்கல, கீழ்மட்டமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனை போய் நீ எள்ளி நகையாடிய காரணத்தினால் சனியோடு கேது சேர்ந்து போயிருமா. அப்ப மதிக்காத தன்மை நம்மளிடம் எது இருக்கிறதோ அந்த இடத்துல கேது உங்களுக்கு உட்காரும். உங்க ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாரை மதிக்கலன்னு தெரியும். சார் என் ஜாதகத்துல எந்த கிரகத்தோடுமே சேரல சார் அப்படின்னீங்கன்னா, எந்த கட்டத்தில் கேது இருக்கிறாரோ அந்த கட்டத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்ற அர்த்தம். மதிக்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப என்ன சொன்னா, ஒருத்தருக்கு சுக்கிரனோடு கேது, புருஷனை மதிக்க மாட்டா, தாம்பத்தியத்தை மதிக்க மாட்டா. அப்ப சுக்கிரனோடு கேது சேர்ந்துருவான். சுக்கிரனோடு கேது சேர்ந்தா என்ன ஆகும்? வாழ்க்கை ஒளி விளக்காக இருக்காது, ஒவ்வாத விளக்காக போயிடும். அப்ப நீங்கள்
இதன் மூலமாக இந்த கேதுவோடைய ஆதிபத்தியத்தின் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஜாதகத்துல என்ன சொன்னா, செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கு. கணவரை அந்த அம்மா மதிக்கவே மதிக்காது. அந்த அம்மா திருமணம் ஆன புதிதில் கணவனை எல்லாரும் மதிச்சுதான் ஆகணும். திருமணமான புதிதில் என்ன சொல்லனா, அவ்வளவு பண்பு தன்மைகள், கணவர் எத்தனை மணிக்கு வருவார், என்ன ஏது அப்படிங்கிறது 30 ஆண்டுகளாக என்ன சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச இடத்துல 30 ஆண்டுகளாக அந்த செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கிறாங்க. 30 ஆண்டுகள் தனக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆகுதிகள், தனக்கு தேவையான சம்பாத்தியத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு வயதான காலத்தில் செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கிற காரணத்தினால் கணவர் என்று பெயரை மதிக்கல. என்னாச்சு, நாரிட்டு கேது வச்சு சவட்டி எடுத்துட்டான். கேது வச்சு சவட்டி எடுத்துருவான். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கேது யாரோடு சேர்ந்திருக்கிறானோ அந்த கிரகத்தை மண்டியிட்டு வணங்குங்கள். மண்டியிட்டு வணங்கினீர்கள் என்று சொன்னால், சித்திரகுப்தன், கேதுவோடைய அதிதேவதை ஆகிய சித்திரகுப்தன் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவான். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய தலையெழுத்து என்ன சொன்னா பாதாளத்திற்கு கொண்டு போய் விடுவான். எனக்கு புதனோடு கேது எப்பயுமே என்னுடைய உயிர் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை நான் மதிக்க 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 கேது கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். இன்னைக்கு வரை கொடுத்துட்டு இருக்கான், இப்ப வரை கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அவன் கொடுத்துருவான். அவனுக்கு தேவை நீ மதிக்கல, மதி அப்படின்னு சுட்டி காட்டுறான். இதுதான் கேது என்ன சொல்றான்னா, ஒரு கிரகத்தோடு சேர்ந்ததுக்கு உண்டான நம்ம ஒரு ரைட்ஸ் எடுக்கணும். அது இல்லாம என்ன சொல்றான்னா, இல்ல அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. நீங்க நீங்க உங்க ஜாதகத்துல இருக்கிற கேது பார்க்கின்ற இடங்கள்ல ஏதாவது இருக்கு. கேதுக்கு என்ன சொல்றான்னா ரிவர்ஸ் ஆக 3, 7, 11 பார்வை உண்டு. அந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அது கேதுவுடைய சேர்க்கையாகத்தான் இருக்கும். கேதுவுடைய சேர்க்கை தான். அப்ப அந்த கேதுவுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அந்த காரகத்துக்கு உண்டான உறவை மதியுங்கள். கேது அந்த 3 கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆகுதியையும் கொடுப்பான். இது நான் அறிந்த உண்மை. அப்ப கேது என்பது ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய கிரகம் கிடையாது. உன்னுடைய குற்றம் இது, உன்னுடைய குற்றத்தை நீ திருத்திக்கொள், தயவு செய்து என்னை வேலை பார்க்க வைத்து விடாதே அப்படிமா. என்ன வேலை பார்க்க வைத்து விடாத. செவ்வாயோடு கேது சேர்ந்து விட்டால் சகோதரியை மதி, சகோதரனை மதி. உனக்கு செவ்வாயோடு கேது சேர்ந்ததுனால சகோதரனையும் மதிக்க தோணாது. அப்ப அவன் என்ன செய்வான், நீ பூமி வாங்கினால் பிரச்சனை எடுப்பான், உன் பொண்டாட்டி கூட பிரச்சனையை கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். நீ சாதாரணமாக உன்னுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அல்லது இல்லை நான் ஒருவன் தான் என்று சொன்னால், சித்தப்பா பிள்ளைகள் இருக்கும், பெரியப்பா பிள்ளைகள் இருக்கும், அவர்களிடம் போய் உன்னுடைய அன்பை பரிமாறி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது பூமியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், செவ்வாய்னா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை, கோபம், முன்கோபம் வருகின்ற பிரச்சனை அத்தனையும் தீரும். அப்ப கேது சுட்டி காட்டுகின்ற அற்புதமான விஷயம், நமக்கு நீ உனக்கு ஞானம் வரணும்டா, உனக்கு ஞானம் வரணும் அப்படின்னா, ஞானம் வரணும்னா என்ன செய்யணும்னா, எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தை மதி, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சுக்கிரனோடு கேது சேர்ந்திருக்கேன், பெண்களை தெய்வமாக மதி, தெய்வமாக மதிக்கலைன்னா சகோதர சகோதரிகளாக மதி. ஒரு பெண் வீட்டுக்கு வாங்க தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, என்ன வேணுமா அப்படின்னு கேளு, உதவி செய், களங்கம் இல்லாமல் உதவி செய்.
களங்கம் இல்லாது என்பது அவளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இவன் களங்கத்தோடு உதவி செய்யறான், களங்கம் இல்லாமல் உதவி செய்யறாங்கிறது. பெண்கள் இலகுவாக வந்து என்ன சொல்லலாம், மோப்ப சக்தி அதிகம் உள்ள நபர்கள் பெண்கள். ஆண்களை விட வந்து என்ன சொல்லலாம்னா, ஒருவனுடைய கண் அசைவை பார்த்த உடனே வந்து அவனுடைய கண் அசைவில் இருந்து இவன் இதற்காகத்தான் நம்ம அந்த கண்ணை வச்சையில கண்டுபிடிச்சிருவான். பெண்கள்கிட்ட போய் வந்து சொன்ன, ஆண்கள்கிட்ட போய் ஆண்களுடைய கேரக்டரை கேட்கவே கூடாது. பெண்கள்கிட்ட போய் வந்து ஒரு ஆணுடைய கேரக்டரை அந்த தெருவில் இருக்கிறவன்ட்ட ஒரு பெண்ணிட்ட போய் கேளுங்க, கரெக்டா வந்து சார் ரிசல்ட் சொல்லக்கூடிய ஒரே நபரா அந்த பெண்ணு தான் இருப்பான். அதனால கேது என்பவன் உங்களுக்கு ஞானத்தை கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் அவன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டை மதி, எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறானோ அந்த கிரகத்தை மதியுங்கள். ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா சுக்கிரனோடு கேது, சுக்கிரனோடு கேதுன்னா வந்து என்ன சொன்னா, அவர் வாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்காரு, ஐயா அம்மா ஒரு இடத்துல இருக்குது. அப்ப அரவணைக்கணும், வாங்க வீட்டுக்கு வாங்க, ஏன் வீட்டுக்கு வரல, 2 வாரத்துக்கு ஒருக்க வந்துட்டு நீங்க வாட்டுக்கு இருந்துட்டு போயிடுறீங்க, இங்க பக்கத்துல மாத்தி வாங்க, நீங்க வாட்டுக்கு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்து அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கணவனை அரவணைத்து அதை வந்து என்ன சொல்ற நம்ம சமன்படுத்தும் போது சுக்கிரன் வேலை செய்யறான். இப்ப இல்லைன்னா என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, பொருளாதாரத்தில் வந்து தவிக்க விட்டுருவான். சுக்கிரன் என்று சொன்னால் சிறுபணம், அந்த சிறுபணத்தை வந்து என்ன சொன்னா கொடுக்க மாட்டேங்கான், போராடுகிறது. அப்ப சூரியனோடு கேது சேர்ந்தால் தகப்பனை மதி, சந்திரனோடு கேது சேர்ந்தால் தாயை மதி, செவ்வாயோடு கேது சேர்ந்தால் சகோதரனை மதி, புதனோடு கேது சேர்ந்தால் கல்வியை மதி, தாய் மாமனை மதி, குருவோடு கேது சேர்ந்தால் பெத்த பிள்ளையை மதி, சுக்கிரனோடு கேது சேர்ந்தால் கட்டிய மனைவியை மதி, சனியோடு கேது சேர்ந்தால் வேலைக்காரனை மதி. ராகுவோடு கேது சேராது. என்ன காரணம்னா, 2 எப்பயுமே வந்து எதுக்கு தான் இருப்பாங்க, அவருக்கு இவருக்கு வந்து எதுக்கு தான் இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றான்னா வந்து, இந்த 7 கிரகத்தோடு கேது சேர்ந்திருந்தாலும் கேதுவுடைய பார்வையாக்கிய 3, 7, 11 பார்வை படுங்கின்ற இடத்துல ஆண்டி கிளாக் வைஸ் ஆனாங்க, கிளாக் வைஸ் ஆனாதீங்க, ஆண்டி கிளாக் வைஸ் ஆயன்னு எந்த கிரகத்தோடைய பார்வை 3வது பார்வையில் அங்க ஏதாவது கிரகம் இருக்கிறதா, 7வது பார்வையில வந்து கிரகம் இருக்கிறதா. ஏன்னா 7வது பார்வையில வந்து கிரகம் இருக்குதுன்னா ராகுதான் இருப்பாரு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அவங்க 2த்துக்குள்ள சமாளிச்சுக்கிடுவாங்க. 11வது அப்ப 3 கேது பார்க்கின்ற 3, 11 பார்வைகள் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது, அந்த கிரகத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்று அர்த்தம். அதனால ஞானவான் கேது வந்து என்ன சொன்ன, இருக்கின்ற கிரகங்களிலே வந்து தலைமையானவன், அவன்தான் நம்பர் 1 பிரைட்னஸ் கிரகம். அவன் சுட்டிக்காட்டு காட்டுவது அறிவை சுட்டி காட்டுகிறான், ஞானத்தை சுட்டி காட்டுகிறான். அதனால அந்த கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த வீடும், அதுல கிரகங்கள் என்ன பிரச்சனை கிடையாது, அந்த வீட்டை எடுத்துக்கிடுங்க. அதற்கடுத்து அவர் பார்க்கின்ற 3, 7, 11ஆம் இடத்தில் ராகுவை தவிர்த்து, ஏன்னா ராகு வந்து எப்பயுமே பார்த்துதான் ஆகும். அப்ப 3ஆம் இடத்தில் வந்து ஆண்டி கிளாக் வைஸ்ல ஒரு கிரகம் இருக்கிறதா, 7ஆம் இடத்தில் இருக்கிறதா, 9ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் இருக்கிறதா என்பது பார்த்து அந்த கிரகங்களாலும் உங்களுக்கு துன்பம் கிடைக்கும். அதை மதித்தால் மட்டும் போதும். அந்த காரக உறவை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து மனம் குளிர வைக்கணும், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த காரக உறவு உங்களை வந்து சபிக்காமல் இருக்கணும். சுக்கரனோடு கேது சேர்ந்திருந்தா வந்து என்னத்தையும் இந்த ஆள்கிட்ட வாக்கப்பட்டேன், ஒரு கழுதையும் இல்லை சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு வாக்கப்பட்ட பிறகு நல்லா இருக்கையா அப்படின்னு சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சாச்சுன்னா சக்சஸ் ஆயிடுவோம். எல்லாமே கிரகங்கள் வந்து பழிவாங்க பிறந்ததல்ல, பாடம் கற்பிக்க பிறந்தது. பழிவாங்கிறது என்ன, நமக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கிரகங்கள் பழிவாங்க பிறந்ததல்ல, பாடம் கற்பிக்க பிறந்தது அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு சொல்லி கொடுத்தவங்களும் உனக்கு பாடம் கற்பிக்கத்தான் உனக்கு வந்து கிரகங்கள் இருக்கே தவிர உன்னை பழிவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சனி தசை என்ன கெடுத்துருச்சு, குரு தசை கெடுத்துருச்சு, அது கெடுத்துருச்சு, இது கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கெடுத்துருச்சுன்னே சொல்லிட்டே இருப்பான். அறிவை புகட்டுகின்ற அற்புதமான நவநாயகர்கள்
அறிவை புகட்டத்தான் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு பழிவாங்குகின்ற எண்ணம் இருக்காது என்று கூறி, கேதுவோடு சேர்ந்த கிரகத்தை நீங்கள் மதியுங்கள். அந்த அந்த கேதுவோடு சேர்ந்த கிரகத்திற்குண்டான தானியங்களை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேது இருக்கின்ற இடம் சுபிட்சமாக மாறிவிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆனோன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.